தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி தன் பள்ளிகளில் தேங்கும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை அருகருகே உள்ள குளத்தில் கொட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்குவதை நாம் கேட்கலாம். விமலவேலன், என்ன விவரம்? யாருமே அதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கலையா? அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்களா? என்ன விவரம்? வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி பகுதியில் சுமார் 13க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலை NGO காலனி பகுதியில் அமைஞ்சிருக்கிற தனியார் பள்ளி தன்னுடைய பள்ளியில தேங்குற குப்பை மற்றும் பிளாஸ்டிக் பைகள் என அனைத்து குப்பைகளையும் பள்ளி வளாகத்திற்கு நேர் எதிரே உள்ள குளத்துல கொட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பகுதி வழியே சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீர்நிலை குளங்கள்ல இப்படி குப்பைகளை கொட்டும் அந்த ஊழியர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இப்படி குப்பைகளை கொட்டுறீங்களே, இந்த குப்பை கழிவுகளால குளம் கெட்டு போய் நாளைக்கு எங்க காலத்துல தண்ணி பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கேட்டதுக்கு அந்த ஊழியர்கள் யாருமே இவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தாங்கள் கொண்டு வந்த குப்பையை கொட்டுற பணியிலேயே மும்முரமா ஈடுபட்டு இருந்தாங்க. மேலும் அதுல உள்ள ஊழியர் ஒருத்தர், நீங்க எதுவா இருந்தாலும் எங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுங்க, எங்கிட்ட வந்து பேசக்கூடாது என்று அடாவடியாகவும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த இளைஞர் கேள்வி கேட்கும் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளிவந்து பெரும் பேச்சு பொருளாகி வருகிறது. நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் வைத்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் கல்வி நிறுவனமே நீர்நிலைகளை அழிக்கும் இயற்கை விரோத செயலில் ஈடுபட்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது என்று, மேலும் இதுபோன்று நீர்நிலைகளை அழிக்கும் செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும் மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.